Hello students, welcome back to the social class 7 history chapter 5 rulers and buildings. Okay, already we saw the first video in that we have discussed about some powerful rulers and the old buildings. Okay, then in that we have discussed about engineering skills and the construction. Then lastly we have discussed about temple construction in the early 11th century. Okay, in that we have discussed about some two major temples. Okay, right now we are going to discuss about building temples, mosques and the tanks. Okay, let's see. Temple and mosques were beautifully constructed because they were the place of worship. They were also meant to demonstrate the power of health and the devotion of the portion பேட்டர்ன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டெம்பிள் அண்ட் மாஸ்க் அதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பிளேஸு, ஓகேவா, இந்த ரெண்டு பிளேஸ் நம்ம பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வர்ஷிப் ஆஃப் காட், அதாவது காடை வந்து வர்ஷிப் பண்ண தான் நம்ம இந்த பிளேஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம டெம்பிளுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், இல்லை மாஸ்க்கு போகிறோம், நம்ம என்ன பர்பஸ்க்காக போகிறோம், அங்கே போனால் ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் கிடைக்கும் அப்படின்றதால போவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பீஸ்ஃபுல் ஈவெண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் Rajarajeshwara temple. In the inscription mentioned that it was built by the king Rajaraja Deva for the worship of his god ராஜராஜேஸ்வரம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டு டெம்பிள் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு டெம்பிளில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரா அப்படின்ற ஒரு டெம்பிள் பார்த்துருப்போம். இந்த டெம்பிளை வந்து யார் பில்ட் பண்ணது அப்படின்னா கிங் ராஜராஜ தேவா, இவர் தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் தான் வந்து இந்த டெம்பிளை வந்து பில்ட் பண்ணார் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, அந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்வெட்டுகளில் இவருடைய பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இவர் தான் வந்து இந்த டெம்பிளை பில்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் என்ன பர்பஸ்க்காக பர்டிகுலராக இந்த காட் மட்டும் ஒரு டெம்பிள் மேக் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இந்த காட் நேமும் என்ன அப்படின்னாக்கா ராஜராஜேஸ்வரான்னு இருக்கும், இவருடைய நேம் என்ன அப்படின்னாக்கா ராஜராஜ தேவான்னு இருக்கும். ஓகேவா? அதனால தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபேவரட் காட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருடைய ஃபேவரட் காட் என்ன அப்படின்னாக்கா ராஜராஜேஸ்வரா. அதனால தான் அந்த காடுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு டெம்பிள் பில்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? தென் நோட்டீஸ் ஹவு த நேம் ஆஃப் த ரூலர் தட் த காட் ஆஃப் very similar. The king took the god names because it was the appears and he wanted to appear like a god. So என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு விஷயம் நோட் பண்ணியிருக்கோம், அந்த காட் நேமும் தென் கிங் நேமும் என்ன அப்படின்னாக்கா சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்டர்ஸ், நம்மளுடைய நேம் வந்து ஒரு ஆக்டர் நேமாக இருக்கும், இல்லை ஒரு ஆக்டர்ஸ் நேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பர்டிகுலர் ஆக்டரை மட்டும், அந்த ஆக்டர்ஸை மட்டும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு சேம் நேம் இருக்குது அப்படின்றதால. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளை வித்தவுட் அவர் நாலேஜ், ஓகேவா, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணி பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இவருக்கும் அந்த காட் நேம் இருக்கிறதால இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னாக்கா, நானும் வந்து அந்த காட் மாதிரி தான் அப்படின்ற ஒரு தாட் இவர் மைண்ட்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? தென் த்ரூ த ரிச்சுவல்ஸ் ஆஃப் த வர்ஷிப் இன் த டெம்பிள் ஒன் காட் ராஜராஜதேவா ஹானர்ட் அனதர் ராஜராஜேஸ்வரம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, இப்போ இந்த டெம்பிளில் என்ன அப்படின்னாக்கா அவருடைய காடு என்ன அப்படின்னாக்கா ராஜராஜேஸ்வரம் அப்படின்றது அவருடைய காடு. ஸோ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னாக்கா, நம்மளும் வந்து இந்த காட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த லார்ஜஸ்ட் டெம்பிள் வார் கால்ட் த கன்ஸ்ட்ரக்டட் பை கிங்ஸ். த அதர் லேசர் டைட்ஸ் ஆஃப் த இந்த டெம்பிள் வேர் gods and the goddesses of the Hellenes of the subordinate of the ruler. The temple was miniature model of the world ruled by the kings and his aliens. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த பவர்ஃபுல் ரூலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ தேவாலாம் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய பீரியடில் பில்ட் பண்ண அந்த டெம்பிள்ஸாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கலைகள், அந்த ஆர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து அந்தளவுக்கு நுண்ணியமாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷனுக்கு, அதாவது நம்மளாம் இருக்கோம் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. As they worshipped the deities together in the royal temple, it seems as if they brought the just rule the God on the earth. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த கிங் ஆகட்டும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நெய்பரிங் கண்ட்ரி ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய கிங் ஆகட்டும், என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து காட் வந்து நமக்கு வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காட்க்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? தென் Muslim sultans and the Bashir did not claim to be
incarnations of the god, but the Persian court chronicles described the sultan as the shadow of god. ஸோ என்ன அப்படின்னா இந்த முஸ்லீம் சுல்தான் அண்ட் பஷித் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் என்ன அப்படின்னாக்கா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, யார் சொன்னது அப்படின்னா பர்ஷியன் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. ஓகேவா, யார் யார் அப்படின்னா சுல்தான் அண்ட் பஷிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து யார் அப்படின்னாக்கா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் an inscription in the Delhi mosque explained that the god chosen the Alauddin as the king because he had the qualities of mosque and sultans, the great lawgiver of the past. ஸோ அதாவது இப்போ இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க், அதாவது ஒரு மசூதியில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அலாவுதீன் அப்படின்ற பர்சனை வந்து காட் தான் வந்து கிங்காக சூஸ் பண்ணார். அவருக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது, அதாவது மக்களுக்கு வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்ற எல்லா குவாலிட்டிஸுமே யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீனுக்கு இருக்குது. அப்போ அவரை வந்து யாருக்கு செலக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா காட் தான் வந்து அவர் கிங்காகவே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த மசூதியில் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் த கிரேட்டஸ்ட் லா கிவர் அண்ட் த architect of the god himself, he created the world out of the choose and introduced order and symmetry. Okay, as each new dynasty came to power, king wanted to emphasize their moral right to be ruler, constructing place of worship provide ruler with the chance to proclaim their close relationship with god, especially important in age of the rapid political change. Rulers also offering patronage to the learned and pious and the trying to transform their capital and cities into the great cultural center and the brought fame to their ruler and their claim. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ரூலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூலர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரூலிங் பீரியடில் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது அந்த கிங்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ரூல் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ரூல் பண்ணும்போது என்ன அப்படின்னாக்கா நிறைய வந்து பில்டிங்ஸ் மேக் பண்ணலாம், ப்ளஸ் வந்து அவங்களுடைய பீரியடில் அந்த அச்சீவ்மெண்ட்டு என்ன அப்படின்னா நிறைய டெம்பிள்ஸ், அதாவது வர்ஷிப் பிளேஸ் வந்து மேக் பண்ணுறதா என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய பெரிய கொள்கையாகவே இருந்தது. அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய டெம்பிள்ஸ் இந்த மாஸ்க் இந்த மாதிரி பில்ட் பண்ணுறது மூலிமா என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கும் காடுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் வந்து உருவாகுது அப்படின்றத நம்பினாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன அப்படின்னா மற்ற பில்டிங்ஸ் வந்து மேக் பண்ணுறதை விட ஓகேவா ஒரு டெம்பிள் மாஸ்க்ஸ் இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் காடுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னாக்கா ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரூல் பண்ணுறது பர்டிகுலர் பிளேஸை வந்து மற்ற இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு நிறைய கல்ச்சர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது கல்ச்சர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, the next one, it was widely believed that the ruler of the just king would be an age of the plenty when the heaven would not withhold rain. அதாவது ஸோ என்ன அப்படின்னா ஒரு காட் அவருடைய வேர்ட்ஸை வந்து ஒரு கிங் அவருடைய வேர்ட்ஸை வந்து ஒரு காட் சொன்னார் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் அட் த சேம் டைம் மேக்கிங் த ப்ரீஷியஸ் வாட்டர் அவைலபிலிட்டி பை த கன்ஸ்ட்ரக்டிங் டேங்க்ஸ் அண்ட் த ரிசர்வரிஸ் வாஸ் ஹைலி ப்ரைஸ்டு. ஸோ என்ன அப்படின்னா இந்த பீரியடில் வந்து டெம்பிள் அண்ட் மாஸ்க் இந்த மாதிரி மட்டும் வந்து பில்ட் பண்ணலை, தென் டேங்க்ஸ் அண்டு ரிசர்வரிஸ், அதாவது டேங்க்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், இந்த ரிசர்வரிஸ் அப்படின்னா இந்த நீர்த்தேக்கங்கள்லாம் நீர் வந்து சேமித்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லாம் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் பண்ணக்கூடியல தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சுல்தான் இல்துட்மிஷ் ஓன் யூனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் லார்ஜ் ரிசர்வரி ஜஸ்ட் அவுட் சைட் டெல்லி ஹுன். அதாவது இந்த சுல்தான் இல்துட்மிஷ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து யூனிவர்சல் வைஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸில் இருந்தாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த டெல்லியில் ஒரு பிளேஸ் ஒரு ரிசர்வரி வந்து ஒரு மேக் பண்ணியிருந்தாங்க, அது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், இட் வாஸ் கால்டு த ஹவுஹி சுல்தானி ஆர் த கிங்ஸ் ரிசர்வரி. ஸோ அதாவது வந்து இந்த சுல்தான் இல்துட்மிஷ் இருக்காங்க இல்லையா அவங்க பில்ட் பண்ண ஒரு ரிசர்வரி தான் என்ன அப்படின்னாக்கா
கௌரி சுல்தானி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கிங்ஸ் ரிசர்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னாக்கா ஒரு மழை பெய்யுது அப்படின்னாக்கா அதில் வரக்கூடிய நீர்லாம் வந்து சேமித்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்காக பில்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னாக்கா ரிசர்வரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைக் திஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், can you find it in the map 1 in chapter 3? Rulers often constructed tanks and reservoirs big and small for use by ordinary people. Sometimes the tanks or reservoirs were part of the temple mosque, not the small tanks in the Jami Masjid in the Gurwada, a place of the worship and the கான்க்ரியேஷன் ஆஃப் சிக்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டேங்க் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிப்போம்? ஸோ தண்ணி வந்து நிறைய சேமித்து வைக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு டேங்க் பில்ட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருப்போம், 3rd சாப்டரில் பார்த்துருப்போம், நிறைய வந்து டேங்க்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் போது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. அப்போது இந்த டேங்க்ஸ் அண்ட் ரிசர்வரிஸ்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக வந்து பில்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்டினரி பீப்புள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா இந்த டேங்க்ஸ் அண்ட் ரிசர்வரிஸ்லாம், அந்த ரிசர்வரிஸ்லாம் வந்து ரொம்ப மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பிள் அண்ட் மாஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ரிசர்வரிஸ் அப்படின்றது நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ஒய் பார் டெம்பிள்ஸ் டெஸ்ட்ராய்டு. அதாவது இப்போது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து வெல் பிளான் பண்ணி தான் வந்து இந்த டெம்பிள்ஸ் அந்த எல்லாமே வந்து பில்ட் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பிகாஸ் கிங்ஸ் பில்ட் temples to demonstrate their devotion to God and their power and wealth. It is not surprising that when they were attached to one another kingdoms, they often targeted these buildings. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெம்பிள் அப்படின்றத என்ன பர்பஸ்க்காக வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக வந்து. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சில டெம்பிள்லாம் பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்து ஆர்டினரி மென்னை வந்து அது உள்ள விட மாட்டாங்க, அந்த கிங் அண்ட் அவங்களுடைய ப்ரீஸ்ட் அவங்களுடைய ஃபேமிலி மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காடை போய் வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அப்போது அவங்களுடைய பீரியடில் அவங்களுடைய கிங்டமில் நிறைய டெம்பிள்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போது அடுத்தது வேறு ஏதோ ஒரு கிங் வந்து அவங்கள வந்து டிஃபைட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு மொத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அதை ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரூலர் ஒரு கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு டெம்பிளை வந்து பில்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு நிறைய ஃபேம் இருக்கும். ஸோ இவருடைய பீரியடில் வந்து இந்த டெம்பிள் பில்ட் பண்ணாங்க, இந்த பில்டிங் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஆப்வியஸ்லி இந்த நெக்ஸ்ட் கிங் வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிங் வந்து என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாரோ அதை வந்து என்ன பண்ணணும் நினைப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? தென் இந்த early 9th century when the Pandyan king the Sri Vallabhai invited the Sri Lanka and defeated the King Sena in 831 to 851. The Buddhist monk and the chronicler Kamakti noted that removed all the valuable the status of the Buddha made entirely of the golden in the jewel place. And the golden image in the various monasteries, all these he seized. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு கிங் வந்து அவர் ரூலிங் பீரியடில் என்ன நிறைய பில்டிங்ஸ் மேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு அடுத்து வர ஒரு கிங் என்ன பண்ணுறாரு, இவரை வந்து டிஃபைட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை வந்து கைப்பற்றுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வேல்யூபிள் அண்ட் ப்ரீஷியஸ் திங்ஸ் எல்லாமே யார் எடுத்துப்பா அப்படின்னா இவருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கிங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸில் தான் என்ன அப்படின்னாக்கா நிறைய டெம்பிள்ஸ்லாம் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது அவங்க அடுத்து வர கிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீஷியஸ் திங்ஸ்லாம் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிங்குக்குமே வந்து நிறைய கிளாஷ் போகும். ஒரு கிங்குக்கும் என்ன அப்படின்னாக்கா நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் போகும். ஓகேவா? ஸோ இதன் மூலிமா தான் வந்து நிறைய டெம்பிள்ஸ் அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், so far we have discussed about some important topics. That one is building temples, mosques and the tanks. Okay, then lastly we have discussed about why were temples destroyed. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.